எப்படியாவது நம்மளை காப்பாற்றிடுவாங்க, நம்ம வேதத்தை நிலைநாட்டி பரிசுத்த வேதாகமத்தை பரிசுத்தம் என்று நிரூபித்து விவாதத்தை முடித்து விடுவார்கள் என்று பார்த்தா என்னோட தெரியாதனமையில் நம்பி வந்துவிட்டோம். நாங்க அழைச்சிட்டு வந்தாலும் செலக்ட் பண்ணி பொறுக்கு மணியா கூட்டிட்டு வர்றீங்க. அந்த மாதிரி மக்களுக்கே உங்களுடைய வாதங்கள் எடுபடாம போயிட்டாங்க. அதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நீங்க என்னமோ கரெக்டா சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஒண்ணும் இல்லை என்பதற்கு நீங்கள் பொறுக்கி எடுத்து கொண்டு வந்த மக்கள்ல பாதிக்கு மேல காலி. அப்ப அதுல இருந்து புரிந்து கொள்ளவில்லையா? அது இறைவேதம் நீங்க ஏன் நினைக்கிறீங்கன்னா என்னத்துக்கு நினைக்கிறோம்னு சொல்லுங்க. அல்ல நாங்க சொன்ன மாதிரி சில முன்னறிவிப்பு இருக்கு, நிறைவேற்றி காட்டுறோம் சொல்லுங்க. அப்படிதான் நீங்க லாஜிக் பண்ணுங்க. இறைவேதத்துக்குரிய என்னென்ன லாஜிக் எல்லாம் இருக்கிறது, இது மனித வார்த்தையில் இருக்காதுன்னு சொல்லுங்க. இப்படி என்னத்தையாவது ஒரு காரணம் சொல்ல முடிஞ்சா இல்ல. அதே நேரத்தில் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், பைபிள் சொன்ன முன்னறிவிப்புகள் சொன்ன அவ்வளவு பொய்களையும் போட்டிருக்கிறோம். கொஞ்சம் தான் போட்டிருக்கிறோம். சண்டை போட்டு இந்த அவன கோபமா இருக்காரு என் மேல வருது. ஏன்னா ஒருத்தரை ரெடி பண்ண சொன்னோமா 650 இதை ரெடி பண்ணி இருக்கிறாங்க ஸ்லைட. அவங்கள எங்களுக்கு எப்ப தரப்போறீங்க, நான் நிப்பாட்டி கொடுக்குறேன், இவ்வளவு வச்சிருக்கிறோமா நாங்க எப்பள்ளி போடுறோம்னு சொல்லிட்டு. அப்ப அதுல ஒரு ஆள் விடுபட்டு போயிட்டாரு. அப்ப அவ்வளவு ஆபாசம் கொஞ்சம் தான் சொல்லி இருக்கிறோம். ஆனா ஒரு முன்மாதிரி காட்டிட்டாங்க. நம்ம தலைப்புக்கு அப்பாற்பட்டு இருந்தா கூட குரானை பத்தி கேட்டாங்கல்ல, அதனால நம்ம அந்த தலைப்புல இது சேர்த்து போட்டுக்கலாம். அவங்க மீனா போறது இல்ல, அவங்க போட்டு காட்டிட்டதுனால அவங்க சொல்றதுக்கு பதிலையும் சொல்லிக்கணும். என்ன செய்வோம், இந்த எடுத்த சரக்கு மீனாவெல்லாம் போவாது, அதை அங்க பயன்படுத்திக்கிறோம். அதுக்கு முன்மாதிரி இருக்கிறது, அவங்க மீறி முன்மாதிரி காட்டி விட்டார்கள். எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இவ்வளவு பொய்கள், இவ்வளவு முரண்பாடு, இவ்வளவு ஆபாசம். என்ன ஆபாசம், கேட்க சகிக்க உன்னத பாட்டு அந்த கொங்கை மரம் சகிக்க முடியல. அது மாதிரி பெருத்தான்குறி, கழுதை போன்ற ஆண்குறி, குதிரை போன்ற விந்து கேட்க சகிக்கல. அப்ப நுனித்தோலை ஒரு 200 நுனித்தோலை வெட்டிக்கிட்டு வந்தான், நசுக்கல. விதை நசுங்கியவன் கருத்தற்ற வரக்கூடாது, தூக்கி பார்க்க முடியுமா? வரக்கூடாது. மனைவியை கண்டுபிடிக்கிறதுக்கு உரியாது. அண்ணன் தங்கை ஜல்சா பண்ணுவது, மாமா மருமகன் ஜல்சா, அப்பா மகள் ஜல்சா. அடுத்தவன் மனைவியோடு தாவூது போய் இருந்தாரு, உரியாவின் மனைவி அவனை கொலை பண்ணி, அந்த மாதிரியான விஷயம். மகளையே கல்யாணம் பண்ணி கொள்ளு, புத்திரின்னு அதுல வந்திருக்குது. என் ஃபாதர்னா ஏன் பொறுப்பாளராக இருக்க கூடாது, புத்திரின்னு வந்திருக்குது. சரியா, புத்திரி தான் அது. கர்த்தர் மல்யுத்தம் போட்டு தோத்து போய் கடைசியில் என்ன தொடைக்குள்ள கையை விட்டு பிடிச்சது. இதெல்லாம் சொல்லணும். இதுல என்ன உபதேசம், இதுல என்ன நல்வழிப்படுத்துகிறது, இதெல்லாம் சொல்றீங்களே. வேதம் ஒரு மனுஷன் இந்த மாதிரி இருந்தா புத்தகத்தை படிக்க கூட மாட்டோம். இதெல்லாம் ஒரு புத்தகமா, யாருக்கு தெரியாது இது? அந்த மாதிரி ஜல்சாவுல நாட்டம் உள்ளவனா இருந்தா கூட இதெல்லாம் தெரியாத விஷயமா? நம்ம போய் பண்ணிட்டு போக போறோம், இருந்துட்டு போக போறோம். இது ஒரு வேத புத்தகத்துல சொல்லி கொடுக்குற ஒரு விஷயமா தெரியுதா? அதே மாதிரி கர்த்தர் அம்மனமா நடந்தது, இதெல்லாம் கர்த்தர் நான் அம்மனமா நடப்பேன் கர்த்தரே சொல்லுவார். அந்த வாசகமா சொல்றது கர்த்தர் வாசகம் இல்லைன்னு. கர்த்தர் மூளையிட்டது, விஷம் குடிக்கிறது எவ்வளவு அழகா சொல்றாரு. கடுகளவு இருந்தா கூட குடிச்சிடலாம். ஆமா, நம்ம உயிரை விட வேதம் தானே பெருசு. நாங்க எந்த அளவுக்கு இல்ல அவங்களுக்கு குடிச்சுட்டா என்ன செய்யறதுங்கிறதுக்காக வேண்டி டாக்டர் அவர் சொல்லியிருந்தோம். தப்பிச்சிருப்பாங்க. குடிச்சிருந்தா கூட நாங்க சாவு விட்டுக்க மாட்டோம். குடிச்சிருந்தா கூட டாக்டர் கண்டிப்பா டாக்டர் நீங்க லீவ் போட்டு வந்து நேற்று வரல, ஸ்பெஷலா கோட்டா கொடுத்து நெஞ்சு அவரை வர சொல்லி எப்படியாவது காப்பாத்திருக்கு. அதுக்கு மாற்று மருந்து கையில வச்சிட்டு இருக்கிறோம். டாக்டரையும் வர சொல்லி மாற்று மருந்தோட உட்கார்ந்துட்டாரு. குடிச்சா கூட உடனே சாவடிச்சிட கூட என்ன செய்யறது. அப்படிலாம் ஏற்பாடு தான் இருக்கிறவங்க சாவடிக்க விரும்பல. ஆனா உங்களுக்கு குடிக்க என்ன செய்யல, அது மனசு வரல. குடிச்சா கூட காப்பாற்றப்பட்டிருப்பீங்க. அது ஒரு விஷயம். Dear brothers and sisters, we have gathered here for the topic is Bible God's word. But the believers in Bible, the so-called people believing in Bible, did not even prove why they believe Bible as God's word. So far, they did not even give one single evidence to prove their claim that Bible is God's word. Now, they again and again they were quoting Quran, wherein it is mentioned about Torah, which we clearly said that this Torah is not the one which you refer to. How much of our questions you listed out, everything has a single answer, that whatever Torah you have is not the one what is mentioned in Quran. With clear verses from the Quran, we said, show us these verses from the Torah what you have. Now, this is looking like a miraculous debate. TNTJ have debated a lot of debates and everybody is aware of that. And this specific debate, if you see, the other side people, the other side opponents, they are questioning on the answers whatever is already been given. Now, if you believe in Jesus, then you are not supposed to preach. You can believe it. You don't have to preach the Muslim brothers. None of the Muslims have accepted. They did not take up your preaching. They were not admired by your preaching. There's no point in discussing that. There is no point in forcing your belief on the Muslims. Now, 85 seats are empty.
in the other side, the Christian side, which clearly shows that even they are not convinced with the arguments raised by with the arguments whatever they have put forward. People believing in Bible fail to prove to the audience that Bible is God's word. Now 25 of them left when we put that poison challenge. The so-called saviors of Bible, people believe them to be the saviors of Bible. When they realize that they are not even ready to take the acid test, they are not even ready to sacrifice their life for the Bible, people realize that whatever claims they have put is going to be false, and they are very disappointed. And those audience are very much selected. They have selected their audience, they have filtered them, and they have gathered this crowd. Those selected audience themselves are not able to withstand. Now, we have shown lot of prophecies which is falsified. You will have to show at least one prophecy, and we have a doctor to prove that, and they should not be afraid. We assume that in the course of the debate they might drink poison and it might turn out against us. So for that we have brought in a doctor so that we'll take care of your lives. But even then you don't believe in the word of God, and you prove that this is not God's word. Now, in Bible, if you see, there are a lot of unfulfilled prophecies. Now we have a person who was willing to produce more than 600 slides. He has prepared, and we are sorry that we don't have time for that, because you are raising some unnecessary, irrelevant questions which has to be answered here. Now that you have shown us an example, you have shown us a bad example as to you quoting out of context. So definitely we will give chance so that our panel will be able to produce the evidence whatever we created here. Now if you see Bible, it is it is filled with obscenities. It has virginity test, it has incest described in different flavors, incest between daughter-in-law and father-in-law. Name one relation it will have, and it speaks chopping 200 foreskins cruelly, and it speaks about Yahweh walking naked. Imagine God walking naked, and God walking naked. Such filthy statements are in a so-called Bible, and you fail to prove even one evidence that Bible is God's word. அப்ப நமக்கு தெளிவாக பதில் சொன்னோங்கிறாங்க, ஒன்னொன்னு பதில் சொல்லிட்டோங்கிறாங்க. பதில் ரெண்டு வகை இருக்கு. அதான் நம்மளா சொல்லிக் கொள்வது ஒன்று இருக்கிறது, அதை மக்கள் ஏற்றுக்கொள்வதுன்னு ஒன்று இருக்கிறது. சொல்லலாம், எதுக்கும் பதில் சொல்லலாம். கொலைகாரன் கூட நான் கொலை செய்யலன்னு சொன்னா பதில் ஆயிருமா? கொலை செஞ்சதுக்குரிய கத்தி ரத்தம் எல்லாம் டெஸ்ட் கொண்டு காட்டின பிறகு நான் கொலை செய்யலன்னா அந்த மாதிரி பதில். உங்களுடைய எந்த பதிலாயாவது உங்க சகோதரர்கள் பைபிளையும் வைத்து நாங்க வாதத்தையும் வைத்து உங்களுடைய பதிலை வைத்து படிப்பார்களே, ஆனால் அவங்க என்ன கேட்கறாங்க, இவர் என்ன சொல்றாரு, இந்த அசிங்கம் இதுல இருக்கணும் தானே கேட்கறாங்க. அதுக்கே பதில காணாம மகளை கல்யாணம் கட்டுறதுக்கு வேணா அப்பனுக்கு சொல்லுவாங்களா என்று இப்படி ஒண்ணு ஒண்ணா சிந்திச்சாங்கன்னு வைங்க. அதுக்கு நீங்க சொல்ற பதில் இல்லை என்றுதான் நினைப்பார்கள். நீங்க இங்க இருக்கின்ற அந்த அரங்கத்தில் என்ன மாதிரி ரிசல்ட்டை பார்க்கிறீர்களோ அதுதான் இது வீடியோக்களாக கேசட்டுகளாக போகும் பொழுது மக்கள் மத்தியில் ஒரு முஸ்லிமும் கூட உங்கள் வாதத்தை நம்ப மாட்டான். அநேக கிறிஸ்தவர்கள் நீங்கள் பதில் சொல்லவில்லை என்ற முடிவுக்கு வருவார்கள் என்பதற்கு தெளிவான சான்றை நம்ம எடுத்து காட்டுகிறோம். சொல்லக்கூடாது, தெளிவான சான்றை எடுத்து காட்டுகிறோம். அப்ப முரண்பாட்டை சொன்னோம், உளறல்களை சொன்னோம், ஆபாசங்களை சொன்னோம், தவறுகளை சொன்னோம், பொய்யான முன்னறிவிப்புகளை சொன்னோம், சேர்த்தல் நீக்குதல். எப்படி வார்த்தையை சேர்க்கிறது? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுத்துல வரும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒரு சொல்லுல வரும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒரு மொத்த சாப்டர்ல வருமா, ஒரு புக்ல வருமா? அந்த புக் பூரா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுமா? நிறைய புக்க காணாம கேட்டா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மனிதனுக்கு இயற்கை சரி, அது அனைத்துக்கும் உள்ள பதிலாகுமா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குங்கிற ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு உள்ளதுக்கு மட்டும் பதிலாகும். பல ஆகமங்களே காணாம பல புக்ஸ்களையே காணவில்லை என்று கேட்டா அதுக்கு எப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகும்? அப்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சொல்லுவேன், சரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சம்பந்தம் இல்லாம இருக்க 10 விஷயத்துக்கு அது பொருந்தினால 90 பொருந்த மாட்டாங்க நினைக்க மாட்டாங்களா சிந்திக்கிற மக்கள்? ஏதோ தாய் தந்தையர் முன்னோர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக ஒவ்வொருவரும் நம்புவார்கள். இந்து சகோதரர்கள் தங்களுடைய பகவத்கீதை வேதமாக நம்புகிறார்கள் என்றால் அவர்களுடைய பெற்றோர்கள் சொன்னதால் நம்புகிறார்கள். முஸ்லிம்கள் குரானை நம்புகிறார்கள் என்றால் அதே மாதிரி தான் நம்புகிறார்கள். கிறிஸ்தவர்கள் அதே மாதிரி நம்புகிறார்கள். நாங்கள் நம்புவதோடு நாங்கள் இறைவேதம் என்பதற்கு சான்றுகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் வேதம் நம்புகிறீங்களா? நம்புறீங்க, அவ்வளவுதான். ஒவ்வொருவரும் எதை வேண்டாலும் நம்புவார்கள். நம்புவதை தவிர உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? நம்புவதற்கு ஏற்றதாக இருக்கிறதா? அவர் திருத்தினார், இவர் திருத்தினார், அதுல நாங்க ரெண்டு மூலப்பிரதியில் இருக்கிறவர் காட்டின 3000 வச்சிருக்கிறோம் என்பது பிளஸ் மைனஸா? அதாவது 2 மூலப்பிரதி ஒரு 2 3 காட்டுறாருன்னு சொன்னா
3 படித்திருக்கிறார்கள். 3 மட்டுமா இருக்கிறது? அது ஒரு பொம்பளையை கைப்பிடிச்சு இழுத்து விட்டான், தப்பா சொல்லுகிறார்கள். ஒரு பொம்பளையா இழுத்த 25 பொம்பளையாக இழுத்தா இது எப்படி? இது பாராட்டத்தக்க ஒரு வாதமா? இது நாங்க 3 மூலப்பிரதி இருக்கு, 3 முரண்படுது கேட்டா 3000 இருக்கு என்று அவர் சொல்லுகிறார். 3000 படிச்சலாம் நீங்க? அப்படி இதெல்லாம் பதிலா நினைப்பாங்களா? கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்க்கலாம். நம்ம இது சொல்றோமே, நம்மள்ட்ட இது பிஸ்டக்கா தானே இருக்கு. கேட்டா என்ன செய்யறாங்க? நீங்க ரெட்ட நிலை எடுக்கிற என்ன ரெட்ட நிலை? நீங்க தலைப்புக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எல்லாம் போட்டு சொல்லி இதையெல்லாம் சொல்ல விடாம தவிர்க்க நினைச்சீங்க. அதுல ஓரளவுக்கு வெற்றி பெற்றீங்க. ஒரு காவாசி சொல்ல முடியல. நாங்க தேவையில்லாம சொல்லி பதில் சொல்லிட்டு வந்ததுனால சில நேரங்கள் வீணா போய் விட்டது. ஆனால் முழுசு நாங்க வீணாக்கி விடவில்லை. அதுக்காக நீங்கள் சம்பந்தம் இல்லாம போட்டு கேள்வியை ரட்சிப்பு எதனால் கிடைக்கும், இயேசுவை விட்டால் ரட்சிப்பு இல்லை, அதுக்குதான் தலைப்பிற்கு பேசிக்கிறோமே. உங்க குர்ஆன்ல சொன்னபடி நடந்திருக்கா, அதான் தலைப்பிற்கு பேசிக்கிறோமே. உங்க முகமது நபி சொன்னபடி நடந்திருக்கா, அதுதான் தலைப்பிற்கு பேசிக்கிறோமே. அதுக்குன்னு இருக்கும்போது நீங்க என்ன செய்யுங்க? தேவையில்லாம அனைத்து தலைப்புகளையும் கொண்டு வந்து இயேசுவை தான் ரட்சிக்க வேண்டும், ஒரு இந்த மாதிரி ரட்சிப்பு கொள்கை தான் கரெக்ட், அதை விட கேடுகட்ட கொள்கை இல்லைங்கிற அந்த தலைப்பு நிரூபிப்போம். Dear brothers, they said that whatever they claim to be answers, they in fact blabbered something. That doesn't mean that it is the answer for the question we raised. Answers are in 2 ways. Either you can answer appropriately, or you can just speak something and which you claim that you have answered it. All their answers were like that. When we were showing so many additions, deletions, corruptions in the Bible, they plainly said that it is all spelling mistake. Imagine the spelling mistake in the whole book. We have showed them n number of books missing from the Bible. They never even touched on that topic. They plainly said that it is all because of spelling mistake. Can anybody agree that the whole book is full of spelling mistake? And everybody, whoever were watching, were aware that this is not a valid argument. Everybody was sure that this was not a valid argument. Moreover, whatever they are believing is what their forefathers have believed. Is this the essence of debate? We have gathered here for discussing how do you believe. You will have to prove your stance here. Not that you believe, you are thrusting it to others. Now, are all these arguments appreciable? It is not appreciable. Moreover, you kept on saying that we are showing a double standard. We were not answering few questions which was out of context. You were talking something about salvation, Quran prophecy, and Prophet Muhammad prophecy. Everything we have a separate topic to discuss. You don't have to talk about it. அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் முழுசாக ஆதியிலிருந்து கடைசி வரை படித்தால் என்ன தலைப்பு அது நிரூபிச்சோமா இல்லையா? பைபிள் இறைவேதம் இல்லை என்று சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில இது கடவுள் சொல்லி இருக்க முடியாது, நல்ல மனுஷன் சொல்லி இருக்க முடியாது நிரூபித்திருக்கிறோம். அவர்கள் இறைவேதம் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை கூட சொல்லவில்லை. முஸ்லிம்கள் நம்பக்கூடிய வகையிலும் சொல்லவில்லை, நீங்கள் நம்பக்கூடிய வகையிலும் சொல்லவில்லை, பொதுமக்கள் பார்த்து நம்பக்கூடிய வகையிலும் சொல்லவில்லை என்று கூறி பைபிள் இறைவேதம் இல்லை என்று சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபணமாகிவிட்டது என்று கூறி முடிக்கிறேன். We are affirming that not even single evidence has been produced by the Christians to claim that Bible is God's word, but we have shown n number of evidences to refute it. We have given a lot of contradictions from the Bible, and we clearly said that God cannot contradict, God cannot have false prophecies, God cannot speak obscene statements. Everything is proved, and they were not even able to convince the Christians. Forget about convincing Muslims, they were not even able to convince the Christians, and to any just man who watches this debate will realize that Bible cannot be God's word. We affirm it, we have proved it in our stance. அடுத்த தலைப்புல குர்ஆனை பத்தி கேட்க நினைச்சீங்க, அங்க கேளுங்க. எல்லாத்துக்கும் தெள்ள தெளிவாக இந்த மாதிரி சொல்ல மாட்டோம், தெள்ள தெளிவாக பதில் சொல்வோம். Ask whatever you wanted to ask regarding Quran. We will not answer like how you did. We will clearly answer each and every question you raise. You have time there. You can raise how much ever questions you want, and we will be here to answer each and every one of them. ஒரு நிமிஷம் இருக்கா? அந்த கடுகளவு இருந்தா இதையாவது ஊதி காட்டுங்கன்னு அதையும் செய்யலைங்கிறாரு. சரி, முடித்துக் கொள்வோம். அடுத்த தலைப்பு டேட் அந்த இடத்தெல்லாம் அறிவிப்பாங்க இல்லையா? சொல்லுங்க. மண்டபம் வேற மண்டபம், வித்யாதயா ஸ்கூல் ஆடிட்டோரியம், அது நுங்கம்பாக்கம் பக்கத்துல இருக்குது, ஹபீபுல்லா ரோடு ஆப்போசிட்ல. அடுத்த வாரம் சனி ஞாயிறு நடக்கும் இதே மாதிரி நேரம். அதே மாதிரி இந்த டோக்கன் வச்சிருக்கிறவங்க மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட சார்பா வந்தவங்க எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிருங்க, கொண்டு போயிடாதீங்க. லோக்கல் சென்னைக்கு நம்ம சொல்லுவோம், சென்னை காஞ்சி திருவள்ளூருக்கு நம்ம சொல்லுவோம். Dear brothers, the second part of this debate will be held on next Saturday and Sunday in a different place, that is Vidyodaya School Auditorium,
Habibullah Road. Please, as you go, return your badges and you can register. If you have not done, you can register for the coming debate on 28th and 29th, Saturday and Sunday at Vidyodaya School Auditorium, Habibullah Road, Tinagar. Thank you.